ஹே காய்ஸ், லக்கி வர்சஸ் அன்லக்கி. லக்குனா என்ன? தமிழ்ல சொல்லணும்னா அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். லக்குங்கிறது தானா நடக்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்ல. நீங்க லக்க ஒரு சில பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட யூஸ் பண்ணியே உருவாக்கலாம்னு ரிச்சர்ட் வைஸ்மன் தி லக் ஃபேக்டர் அப்படிங்கிற புக்ல சொல்லிருக்காரு. லக்குனா என்ன, எப்படியெல்லாம் லக்க நமக்கு சாதகமா உருவாக்கலாம், இத பத்தி மட்டும்தான் இந்த புக்கு. நீங்க ஒரு லக்கி பர்சன் அப்படிங்கறதுனாலதான் இந்த வீடியோ நம்ம சேனல்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பட் லக்கி அண்ட் அன்லக்கி இத பத்தி என்ன சொல்றாருன்னு இப்ப போய் பாத்துட்டு வந்துடலாமா? வாட் இஸ் லக்? நமக்கு சாதகமா அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிற ஈவெண்ட் தான் நம்ம லக்குன்னு சொல்றோம். வைஸ்மன் லக்கி அண்ட் அன்லக்கி பர்சன் கூட நிறைய இன்டர்வியூஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி இந்த புக்ல லக்கி பர்சன் அண்ட் அன்லக்கி பர்சனுக்கு உள்ள ட்ரேட்ஸ் அண்ட் லக்கினஸ டெவலப் பண்ண சில ஸ்கில்ஸையும் சொல்லிருக்காரு. லக்குங்கிறது மேஜிக் இல்ல, அது ஒரு மைண்ட் செட் அண்ட் ஸ்கில் செட்னு ஆத்தர் சொல்றாரு. ஆல்ரைட், சாப்டர் நம்பர் 1, த லக் ஃபேக்டர். லக் ஒன்னும் அதிசயமோ மேஜிக்கோ கிடையாது. சில ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியரை டெவலப் பண்ணிக்கிட்டா யார் வேணா லக்கியா மாறலாம். 10 வருஷமா 400 பீப்புளை ரிசர்ச் பண்ணி லக்கி பீப்புள் எப்போ அன்லக்கி பீப்புளை விட டிஃப்ரெண்டா திங்க் பண்றாங்க, டிஃப்ரெண்டா நடந்துக்கிறாங்கன்னு ஆத்தர் சொல்றாரு. லக்கு நம்ம லைஃப்ல எல்லாத்துலயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப், கரியர், ஹெல்த் எல்லாத்துலயும் லக்குன்னு ஒன்று இருக்கு. இந்த சீசன் ஆஃப் டிவோர்சஸ் உங்க மேரேஜ் லைஃப் நல்லா இருந்தா அது ஒரு லக்கு தான். கோவிட் டைம் உயிர் பிழைச்ச எல்லாருக்குமே ஒரு லக்கு தான். வேலை இல்லாம பல பேர் எனக்கு இருக்கும்போது நமக்கு வேலை கிடைச்சா அது லக்கு தான். லக்க ஒரு சில ஆக்ஷன்ஸ், தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். லக்கி அண்ட் அன்லக்கி பீப்புளை ஸ்டடி பண்ணி வைஸ்மன் 4 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லக்க ஐடென்டிஃபை பண்றாரு. அடுத்து சாப்டர் நம்பர் 2, லக்கி வர்சஸ் அன்லக்கி லைஃப்ஸ். லக்கி அண்ட் அன்லக்கி பர்சன்ஸோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வைஸ்மன் ஸ்டடி பண்றாரு. லக்கி பீப்புள் எப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அது ஈஸியா நோட்டீஸ் பண்ணிருவாங்களாம். தென் ஜென்ரலாவே அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாவும் பாசிட்டிவ் திங்கிங்கோடையுமே இருப்பாங்களாம். அன்லக்கி பீப்புள் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, லோ ஃபோக்கஸ்னால அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு லக்கி பர்சன் நல்லா அப்சர்வ் பண்றதுனால தான் ரோட்ல காசு இருந்தா கூட அவங்க கண்ணுக்கு அது படுது, அந்த காசு அவங்களுக்கு கிடைக்குது. அன்லக்கி பர்சன் டிஸ்ட்ராக்டடா இருந்ததுனால அந்த காசு அவங்களுக்கு கண்ணுக்கு படல. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 3, பிரின்சிபல் 1, மேக்ஸிமைஸ் யோர் சான்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். லக்கி பீப்புளுக்கு எப்போ ஒரு ஓப்பன் மைண்ட் செட் அண்ட் ப்ரோஆக்டிவ் பிஹேவியர் இருக்கிறதுனால ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஈஸியா கிரியேட் பண்ணிக்கிறாங்க, அதை ரெக்கக்னைஸும் பண்ணிக்கிறாங்க. லக்கி பீப்புள் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸா இருப்பாங்க, நல்ல சோஷியல் நெட்வொர்க்கை மெயின்டைன் பண்ணுவாங்க, ரொம்ப ஆர்வமுள்ளவங்களா இருப்பாங்க, புது புது விஷயத்த ட்ரை பண்ணுவாங்க, எப்பவும் எதையும் ரொம்ப ரிலாக்ஸ்டாவே அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ நல்ல அப்சர்விங் பவர் அவங்களுக்கு இருக்கும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல நியூஸ் பேப்பர்ல டோட்டலா எத்தனை போட்டோ இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொல்றாங்க. அதே நியூஸ் பேப்பர்ல ஸ்டாப் கவுண்டிங், there are 43 போட்டோஸ்னு ஒரு மெசேஜும் இருக்கு. லக்கி பீப்புள் நல்லா அப்சர்வ் பண்றவங்கனால அந்த மெசேஜை பாத்துடுறாங்க. ஆனா அன்லக்கி பீப்புள் அந்த மெசேஜை கவனிக்காம லாஸ்ட் வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா சோஷியல் இன்ட்ராக்ஷனை அதிகம் பண்ணுங்க, நியூ ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நியூவான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். எப்போ நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. ஸோ உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும், குட் அப்சர்விங் பவரும் கிடைக்கும். அடுத்து சாப்டர் நம்பர் 4, பிரின்சிபல் 2, லிசன் டு யோர் லக் ஹன்ச்சஸ். லக்கி பீப்புள் எப்பவும் அவங்க உள்ளுணர்வை சொல்றத கேட்பாங்க, உள்ளுணர்வை ரீட் பண்ற அபிலிட்டியை டெவலப் பண்ணிப்பாங்க. உள்ளுணர்வு அப்படிங்கிறது பிரெயின் சப்கான்சியஸா ஒரு விஷயத்த ப்ராசஸ் பண்ணும்போது வர ஃபீல். லக்கி பீப்புள் அவங்க உள்ளுணர்வை ஈஸியா ஃபீல் பண்ணிடுவாங்க, அதை ஃபாலோ பண்ணி பெட்டர் டெசிஷன்ஸும் எடுத்துருவாங்க. மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆவாங்க. சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணும்போது லக்கி பீப்புள்கிட்ட ஏன் இந்த ஆப்ஷனை டிசைட் பண்ணீங்கன்னு கேட்டா அவங்க உள்ளுணர்வு சொன்னதை நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லுவாங்க. பட் அன்லக்கி பீப்புள் அதை பண்ணல. பாஸ்ட் டெசிஷன் எப்படி எடுத்தீங்க, அப்போ உங்க உள் மனசு என்ன சொல்லுச்சுன்னு யோசிங்க. உள் மனசு சொல்றத ரீட் பண்ண கத்துக்கங்க, மைண்ட்ஃபுல்னஸை பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க உள்ளுணர்வையும் லாஜிக்கல் திங்கிங்கையும் கனெக்டடா வச்சு டிசைட் பண்ணுங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 5, பிரின்சிபல் 3, எக்ஸ்பெக்ட் குட் ஃபார்ச்சூன். லக்கி பீப்புள் லைஃப் அப்ரோச் பண்ற விதத்துல ஆப்டிமிசம் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. லக்கி பீப்புள் எப்போ நல்லதுதான் நடக்கும்னு நினைப்பாங்க. சோ அவங்க செய்யறதும் நல்லதாவே இருக்கும், நடக்கிறதும் நல்லதாவே இருக்கும். எப்போ ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் தான் வச்சிருப்பாங்க. லக்கி பீப்புள் எப்போ சக்சஸை மட்டும் தான் நினைச்சு பார்ப்பாங்க. அவங்க சக்சஸை பத்தி மட்டும் நினைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆக்ஷன்ஸும் சக்சஸை நோக்கி தான் இருக்குமா. விஷுவலைசேஷனை ஒரு டெக்னிக்கா யூஸ் பண்ணி சக்சஸை இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களை பத்தி நீங்களே நெகட்டிவா பேசாதீங்க, எப்பயும் தடைகள்ல ஃபோக்கஸ் பண்ணாம ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 4, பிரின்சிபல் 4, டர்ன் பேட் லக் இன்டு குட். லக்கி பீப்புள் ஒரு பேடான சிச்சுவேஷனை கூட பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுவாங்க, அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிக்குவாங்க. பேட் லக் அவங்க கத்துக்கிட்டு க்ரோ ஆகுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நினைப்பாங்க. ஒரு வர்ஸ்ட் சிச்சுவேஷனை எப்படி சரி பண்ணலான்னு பாப்பாங்க. சப்போஸ் ஒரு லக்கி பர்சன் ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டாருன்னா ஐயோ ஃபிளைட் போயிருச்சேன்னு கவலைப்படாம நெக்ஸ்ட் ஃபிளைட் எப்போன்னு பார்த்து அது வர வரைக்கும் வெயிட் பண்ற அந்த டைம்ல புது பீப்புள் கூட ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான கனெக்ஷன் மேக் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட கிடைக்கலாம். நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு சேலஞ்சா நினைச்சு ஓவர் கம் பண்ணுங்க. ப்ராப்ளம் பத்தி யோசிக்காம சொல்யூஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிள் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிக்கங்க. அடுத்த சாப்டர் நம்பர் 7, த லக் ஸ்கூல்.
இந்த 4 பிரின்சிபல்ஸையும் ஃபாலோ பண்ணா லக்கை டெவலப் பண்ணிக்க முடியுமான்னு வைஸ்மேன் செக் பண்றாரு. அவரோட லக் ஸ்கூல்ல இருக்க பார்ட்டிசிபென்ட்ஸை எப்படி சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் அதிகம் பண்றது, எப்படி உள்ளுணர்வை சொல்றதை கேட்கறது, எப்படி பாசிட்டிவா திங்க் பண்றது, எப்படி பேட் லக்கை குட் லக்கா மாத்துறதுன்னு சொல்லி தராரு. இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட்ஸ்ல தான் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸோட கான்ஃபிடன்ஸ், ஹாப்பினஸ் அண்ட் லக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு சில பார்ட்டிசிபென்ட்ஸ் நல்லா நெட்வொர்க் பண்ண கத்துக்கிட்டு அன்எக்ஸ்பெக்டட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 8, சேஞ்சிங் யோர் லக். இந்த லக்கோட 4 பிரின்சிபல்ஸையும் ரியல் லைஃப்ல அப்ளை பண்ண சில ஸ்ட்ராட்டஜிஸை ஆத்தர் லிஸ்ட் பண்றாரு. அதுல நம்பர் 1, மேக்ஸிமைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நியூ ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க, நியூ பீப்புளை மீட் பண்ணுங்க, டிஃப்ரெண்டா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாகும். அடுத்து நம்பர் 2, என்ஹான்ஸ் இன்ட்யூஷன். மெடிடேட் பண்ணுங்க, ஜர்னல் பண்ணுங்க, உங்க உள்மனசு சொல்றத நம்புங்க. அடுத்து நம்பர் 3, எக்ஸ்பெக்ட் சக்சஸ். எப்பயும் பாசிட்டிவ் ரிசல்ட்டை விஷுவலைஸ் பண்ணுங்க, அஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணுங்க, கிளியர் கோல்ஸை செட் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 4, ரீஃப்ரேம் செட்பேக்ஸ். கிராட்டிடியூட பிராக்டிஸ் பண்ணுங்க, நீங்க லேர்ன் பண்ண லெசன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, குவிக்கா சேஞ்சஸுக்கு அடாப்ட் ஆயிக்கோங்க. ஸ்மால் அண்ட் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் போட்டா நம்ம லக் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லக் ஒன்றும் மேஜிக் கிடையாது. லக்கோட 4 பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணா நீங்களும் ஒரு லக்கி பர்சனா மாறலாம். இந்த புக்ல பார்த்த பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை உங்க லைஃப்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. நீங்களும் ஒரு லக்கியான பர்சனா மாறுங்க. ஸோ எஸ், குட் லக் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் 2த்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.